சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு அடுத்த 2000 ரூபாய் வரும் நேரம் இதுதான். தேதி குறிச்சாச்சு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் அதாவது PM கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரையில் மொத்தம் 18 தவணைகள் வழங்கப்பட்டு விட்ட நிலையில் அடுத்த தவணைக்காக காத்திருக்கின்றனர். இந்த திட்டத்தின் அடுத்த தவணையை பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்துவார். பிப்ரவரி 24ஆம் தேதி விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி இந்த பரிசை வழங்குவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் தங்கள் கணக்கில் 2000 ரூபாயை பெறுவார்கள். இது விவசாயம் மற்றும் பிற தேவைகளுக்கு உதவும். எனினும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் நாட்டின் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த பணம் 3 சம தவணைகளில் நேரடியாக விவசாயிகளின் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் நோக்கம் விவசாயிகளுக்கு அவர்களின் நிதி சவால்களில் இருந்து நிவாரணம் அளிப்பதும் விவசாயத்தை மேம்படுத்துவதும் ஆகும். விவசாயிகள் தங்கள் தவணை தொகை நிலையை சரிபார்க்க pmkisan.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அதில் பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் என்ற பகுதிக்கு சென்று ஆதார் எண் அல்லது வங்கி கணக்கு எண்ணை உள்ளிட வேண்டும். நிலையை சரிபார்த்த உடனேயே அடுத்த தவணை எப்போது வரும் என்பது தெரியும். விவசாயியின் ஆதார் எண் அல்லது வங்கி விவரங்கள் இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை என்றால் அடுத்த தவணை சரியான நேரத்தில் பெறுவதற்கு இந்த செயல்முறையை விரைவில் முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் பணம் கிடைக்காது. மேலும் PM கிசான் திட்டத்தின் 19வது தவணை எதிர்பார்க்கப்படும் தேதி பிப்ரவரி 24. பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் இருந்து இந்த தவணையை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக 18வது தவணை 2024ஆம் ஆண்டின் அக்டோபர் 5ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இத்திட்டத்தின் பலன் அரசு நிர்ணயித்த தகுதி வரம்புகளை பூர்த்தி செய்யும் விவசாயிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். கணவன், மனைவி மற்றும் மைனர் குழந்தைகளை கொண்ட நிலம் வைத்திருக்கும் விவசாயி குடும்பம் இதில் பயன்பெறலாம். 2 ஹெக்டேருக்கு குறைவான நிலம் கொண்ட சாகுபடி நிலத்தின் உரிமையாளர்கள் பயன்பெற முடியும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.